இயற்கைக்கு மாறா நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்றது இந்த ப்ரௌனிக்கு டெலிவரி பண்ணுறப்ப தாங்க நானே புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி போன வெனஸ்டே தாங்க மதுரை ஃபுல்லாமே அவ்வளோ மழை, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் வெளியில் போயிருந்தோம். ஸோ ஓகே அப்படியே இவங்களுக்கும் டெலிவரி பண்ணலாம்னு நினச்சி தான் போனோம். இவங்க அட்ரஸ் 2 அட்ரஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு டெலிவரி பண்ணியிருந்தோம் போன கேக்கில். விரகனூர் தான் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே போய்ட்டு லொக்கேஷனுக்கு அங்கே போகிற வரைக்குமே மழை இல்லை. பட் அங்கே போனப்போ லைட்டாக தூர ஆரம்பிச்சு. பட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த அட்ரஸ் இல்லைங்க, எங்கள் வீடு வேறேன்னு சொல்லிட்டாங்க. விரகனூர்லேருந்து திருப்பி அனுப்பானடிக்குள்ளே அவங்க அட்ரஸ்ஸு. ஈவினிங் போல் தான் ஒரு 7 o'clock இருக்கும். அடித்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு மழை. நான் 5 month பேபி, அப்புறம் என் பெரிய பையனுக்கு 2 வயசு ஆகுதுங்க. அவனையும் வச்சுக்கிட்டு பைக்கில் அவ்வளோ மழையில் நனைஞ்சிட்டே அப்புறம் வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் கிட்ட ஒரு கடையில் பார்த்து நின்றுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் கிளம்புனோம். அப்பயுமே மழை விடவே இல்லை. சரி ஓகே வேறு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களுமே ஆள் இல்லை, அவங்களுமே மழையில் மாட்டிக்கிட்டாங்களாம். ஸோ அவங்கள்ட்ட போய் டெலிவரி பண்ணிவிட்டு வந்தவங்க. இந்த மாதிரி மழையில் நனைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இல்லவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ